ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஜூலை மந்த்துக்கான பிஎன்எல் போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த அக்கௌண்ட்டு ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் ரியலைஸ்டு பிஎன்எல் ஜூலை 1st டு ஜூலை 31st. ஓகே, ஸோ இந்த அக்கௌண்ட்டில் 54,500 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா ட்ரேடுமே க்ரீனில் தான், ப்ராஃபிட்டில் தான் க்ளோஸ் பண்ணியிருக்கிறோம். என்னென்ன ட்ரேட் எடுத்திருக்கேன்னா ஏசிசி சிமெண்ட்டு, ஏஞ்சல் ஒன், பாரத் ஃபோர்ஜ், சிஜி பவர், கிளென்மார்க், கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், கொட்டாக் பேங்க், லாரஸ் லேபு, எல்டி ஃபினான்ஸ், மஸ்டாக், ஒப்ராய் ரியாலிட்டி, பூனாவலா ஃபின்கார்ப், வேதாந்தா. இதில் எல்லா ட்ரேடுமே வந்து ரிசல்ட் மந்த்துங்கிறதுனால ஆஃப்டர் ரிசல்ட்டு வாலட்டாலிட்டிஸ் ஸ்டெபிலைஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த ட்ரேட் நான் எடுத்திருப்பேன் நான். ஸோ தட் அதனால தான் எல்லா ட்ரேடுமே பாசிட்டிவில் க்ளோஸ் பண்ண முடிஞ்சுது. அடுத்த அக்கௌண்ட்டில் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் ரியலைஸ்டு பிஎன்எல் ஜூலை 1st டு ஜூலை 31st. ஓகே, இதில் ரெண்டே ட்ரேடு தான். ஸோ 11,500 ப்ராஃபிட் பண்ணியிருப்போம் ஆஃப்டர் த சார்ஜஸ். ஃபஸ்ட்டு வந்து எட்டர்னல், அது ஜொமேட்டோ. ஜொமேட்டோட கால் ஆப்ஷனை செல் பண்ணிவிட்டு அப்புறம் பை பண்ணியிருப்பேன். அடுத்து வந்து கிளென்மார்க்கு. ஸோ இதில் 11,500. ஸோ இங்கே 11,500, இங்கே 54,500. ஸோ புட் டுகெதர் 66,000 வந்திருக்கும். ஸோ எவ்வளோ ஆர்ஒய்னு எடுத்துகிட்டு பார்த்தோம்னா 66,000 வெர்சஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் 7,17,500. இங்கே ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் குறைஞ்சிது அப்படின்னா, ஜூலை 1st வந்து புரோக்கர் வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு அன்யூஸ்ட் அமௌண்ட்டை ரிவர்ஸ் பண்ணிடுவாங்க. அதை நம்ம மானிட்டர் பண்ணி மறுபடியும் நம்ம பே இன் பண்ணலை அப்படின்னாக்கா அந்த அமௌண்ட் நம்ம அக்கௌண்ட்லேயே இருந்துடும். ஸோ மீதி இருக்க அமௌண்ட்டுக்கு தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்போம். அதனால தான் கம்மியான அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ இந்த மந்த்துக்கான ஆர்ஒய் வந்து 9.2% வந்திருக்கு. ஆகஸ்ட்டுக்கான பிஎன்எல் வந்து நான் செப்டம்பர் 1st வீக் நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.